ஓகே. நம்ம சன்ரூஃபிங்கில பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒர்க் எங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, காளி பிளட் பேங்க். ஆக்சுவலா அது வந்து பெரிய கோயிலுக்கு பேக் சைடு இருக்கு. ஸோ ஒரு சில வார்த்தைகள வந்து சார்கிட்ட நம்ம இந்த ஒர்க் எப்படி பண்ணோம், எப்படி இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகள கேட்போம். அதேபோல வந்து சார் வந்து இது மெயினா அது எந்த இடம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. கேட்கணும். வணக்கம் சார். சார் இது வந்து எந்த இடம்? இது வந்து தஞ்சாவூரில் பெரிய கோயில் பக்கத்தில். பெரிய கோயில் பக்கம். காளி பிளட் பேங்க். காளி பிளட் பேங்க். ஓகே சார். இப்போ நம்மள எப்படி ரீச் பண்ணீங்க ஆக்சுவலா சார்? இது யூடியூப்பை பார்த்து தான். சரிங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ ஒர்க் பண்ண இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 ஒர்க் பண்ணியிருக்கோம் இங்கேயே. இப்போ ஒர்க் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்க? சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்குது? அதே போல் இப்போ முன்னத்துக்கும் இப்போ எலிவேஷன் வீடு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குது. சரி. குவாலிட்டியாக இருக்கிறதுனால அந்த குவாலிட்டியை நோக்கி ஓடுறவங்க அந்த இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க இதை பண்ணலாம். ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட். குவாலிட்டினா சன்ரூஃபிங்கிறது அடிக்கடி சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம அதை தரமாக பிடிச்சிக்கிட்டோம். குவாலிட்டியாக தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ஒர்க்கை நேச்சர் லவ் பண்ணியே ப்ரைஸ் என்னங்கிறதே கேட்காம நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தார். நம்மளும் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். கொட்டேஷன் போட்டு அனுப்பிச்சி விட்டோம். கொட்டேஷன் நின்று கூட அதை வெரிஃபை பண்ணியிருக்க மாட்டார். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இவ்வளோ தான் பில்லுன்னு சொன்னோம். அமௌண்ட் போட்டு விட்டார். அந்த அளவுக்கு ட்ரஸ்டடாக இருந்தது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கும் எங்களால் எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டடாக எவ்வளோ கொஞ்சம் சின்ன சின்ன முன்ன பண்ண இருக்கிறது சகஜம்தாங்க. அதையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துரும் கடைசி லெவலில் வந்து வரக்குள்ள. ஸோ அந்த மாதிரி எண்டு டு எண்டு வந்து ப்ராப்பராக பண்ணித்தரோம். இது மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கும் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம் இனோவேஷன் ஒர்க்ஸ் இங்கேயும் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த கேஸ் ஃப்ரேமுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டரில் வந்து இந்த சிலிண்டர் வரதுக்காக இந்த ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், சிலிண்டர் வந்து 2 சிலிண்டர் நம்ம போட்டுக்கலாங்க. ஸோ அது வந்து சின்ன சின்ன ஒர்க்கு மெயின் ஒர்க்கோட சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு கிச்சன் போட்டிருக்கோம். என்ன பர்பஸ்ன்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம வீடு வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதனால் வந்து அவுட்ரு கிச்சன் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உட்டன் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பப் ஷீட்டும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்டோன் கோட்டர் ஷீட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியர் லைவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு நல்ல நீட்டாக ஒரு கிச்சன் ஏரியா பர்பஸ்க்காக இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போது தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெயின் வந்து பெட்ரூம் வர மாதிரி தான் நம்ம ஐடியாவே கொடுத்துருக்கோம். இங்கே மேலே யூஸ் பண்ணிக்கிற ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 16 mm வர பப் ஷீட், உட்டன் பப் ஷீட்டுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வர மாதிரியும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சீலிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் உட்டன் சீலிங்கும் என்டையர் ரூஃபும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ஹீட் அண்ட் சவுண்டு உள்ளே வராதுங்க. இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம். ஸோ ஹீட் சவுண்ட் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ இதை லைக் பண்ணி தான் நம்ம கஸ்டமர் வந்து யூடியூப் பார்த்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.